So, good evening. இது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட லா ரிவிஷன் லெக்சர். நான் இதை எதுக்கு ரெக்கார்ட் பண்றேன்னா, அந்த டைம் லேட்டரா நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரிவைஸ் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ஐம் ரெக்கார்டிங் திஸ். ஓகே, இப்போ வரைக்கும் 3 chapters have been completed in corporate and other laws paper. So first chapter வந்து as usual preliminary has been completed. Chapter 2 incorporation and incidental matter that has been completed. Allotment and prospectus and allotment of shares அதுவும் முடிஞ்சது. So இப்போ அதுல ஒவ்வொரு சாப்டரா I'm going to revise this and அதுக்கு தான் நான் வந்து இத ரெகக்னைஸ் இதுவும் பண்ணியிருக்கேன். and I'll just share this. Okay, okay, yeah, I'm going to share this part now. First நம்ம வந்து இதுல என்ன பண்ண போறோம்னா chapter 1 preliminary இதை நம்ம வந்து தரவா ஸ்டடி பண்ணிடலாம் இந்த preliminaryங்கிற இந்த பார்ட்டை. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் ஒன் ஏதோ டீல் பண்ணுது அப்படின்னா ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அதாவது இந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கம்பெனிஸ் ஆக்டுங்கிறது தான் பேரு அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஷார்ட் டைட்டில். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இந்தியாவோட மொத்த பார்ட்டுக்கும் இட் இஸ் அப்ளிகபிள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி எக்ஸம்ஷன் ஆயிருந்தது, பட் இட் ஹாஸ் நாட், இப்போ அது எக்ஸம்ஷன் கிடையாது. அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் இந்தியா. கமென்ஸ்மெண்ட், இந்த ஆக்ட் எப்போ கமென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, that is very very important. Again, one of the key matter which is important, it has been commenced in the year 2013 and இது யாருக்கெல்லாம் applicable அப்படின்னு பார்த்தோம்னா companies. Okay, this is applicable for companies, insurance companies and banking companies, company engaged in electricity companies, electricity company and any other company which has been created by any other special act. இதுக்கெல்லாம் இது applicable provided. இப்போ let's take insurance company இருக்குன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஜெனரலி பார்த்தோம்னா IRDAI அந்த ஆக்ட் தான் அவங்களை வந்து ரெகுலேட் பண்ணும். நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு பக்கம் இருக்கட்டும், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு பக்கம் இருக்கு அண்ட் IRDAI ஆக்ட் ஒரு பக்கம் இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துல எது அந்த கம்பெனி ப்ரிடாமினன்ட்டா ஃபாலோ பண்ணணும்னா, IRDAI ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் ப்ரிடாமினன்ட்லி ஃபாலோ பண்ணணும். அதை தான் ப்ரிடாமினன்ட்லி இட் ஹாஸ் டு ஃபாலோ. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ரிடாமினன்ட்டா எதை ஃபாலோ பண்ணணும்னா இட் ஹாஸ் ஃபாலோ எனிதிங். ஐதர் IRDAI சொல்றதோ இல்ல கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றதோ ஃபாலோ பண்ணலாம். அன்லஸ் அன்டில், அங்கதான் இக்கே வச்சிருக்கு என்ன, அன்லஸ் அன்டில் there is no inconsistency. Inconsistency இல்லாத வரைக்கும் ஓகேபா. If there is inconsistency, then it has to follow IRDAI. ஓகேவா? Understood? Okay. Now, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எக்ஸப்ட், ஓகே அதெல்லாம் முடிஞ்சாச்சா? ஓகே, அதே மாதிரி தான் பேங்கிங் கம்பெனிஸ்க்கும் ஜெனரலா எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கோ அன்டில் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இந்த ஆக்டுக்கும் அந்த ஆக்டுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல இடிக்குது, கோளாறு இருக்கு அப்படின்னா உன்னோட ஆக்ட் எது ப்ரையரான ஆக்டோ யூ ஹேவ் டு ஃபாலோ தட். அதாவது பேங்கிங் கம்பெனிஸ் பொறுத்த அளவுக்கு பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949 வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ. கம்பெனிஸ் என்கேஜ் இன் எலக்ட்ரிசிட்டியும் அப்படிதான், எனி அதர் ஸ்பெஷல் கம்பெனிஸும் அப்படிதான். ஓகே, we have completed section 1. now section 2. எந்த லாவா இருந்தாலும் செக்ஷன் 2 வந்து என்ன பண்ணும்னா டெஃபினிஷன் செக்ஷனா இருக்கும். ஸோ அதுல இன்னொரு டெஃபினிஷனா பார்ப்போம், நிறைய இருக்கு. செக்ஷன் 2(1) அப்ரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது ஜெனரலா 200-300 பேஜ் இருக்கும். அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, செபியோட கைட்லைன்ஸ் படி, செபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிற சாலியன் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு I'll form a prospect which is known as abridged prospectus. அதுதான் நான் என்ன சொல்றேன், abridged prospectus சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன?
இப்போ ஒரு 100 கம்பெனி இருக்கு, 100 கம்பெனி 100 விதத்துல அவன் எடுத்து வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னத்த 100 கம்பெனி 100 விதத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறான். அப்படி மெயின்டைன் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும்? ஸோ ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்காது, ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதை நம்ம எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியில தே ஹேவ் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற திங் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஓகே, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து யார் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஐசிஏ வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணும். அது யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல? என்எஃப்ஆர்ஏவோட ரெக்கமெண்டேஷன். வாட் இஸ் என்எஃப்ஆர்ஏ? நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கறது வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கு. ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஐசிஐ வந்து என்ன பண்ணும்னா பேராக் மாதிரி பாஸ் பண்ணும் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை. அதை வந்து அந்த என்எஃப்ஆர்ஏ என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமின் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அதை அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது வந்து டெஃபினிஷன் தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இது வந்து எங்க டீலா இருக்கும்னா செக்ஷன் 133 ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல திஸ் ஹாஸ் பீன் டீலிங். ஓகே, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன், என்எஃப்ஆர்ஏ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் என்டையர் திங் வாஸ் வித் தி ஐசிஏஐ. நவ் என்எஃப்ஆர்ஏ வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது அல்டர் ஆர் அல்ட்ரேஷன். அல்டர்னா என்னன்னா ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்றது இல்லையா? சேஞ்சிங், ரிமூவிங், அப்டேஷன், டெலிஷன், இது எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதான் அடிஷன், ஒமிஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். தட் இஸ் அல்டர் ஆர் அல்ட்ரேஷன். 2.5 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னா என்ன? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான் ஆர்டிகல்ஸ். அசோசியேட் கம்பெனி அப்படின்னா என்னன்னா in relation to another company, a company which has significant influence over the other. Significant, the term significant influence means holding at least 20% of total voting power of the company under an agreement or any other matter. இன்னொரு இது பார்த்தோம்னா this includes joint venture also. Yes sir, ஏன் இங்க 20% அப்படின்னா if it has 50%னா then it will be a subsidiary company. So 20 to 50%ங்கிறது இங்க இம்ப்ளைடா இருக்கு. 20 to 50% இருந்தாதான் அது அசோசியேட் கம்பெனி. ஓகேவா? 50% மேல போயிடுச்சுன்னா எந்த கம்பெனி 50% வச்சிருக்கோ அது ஹோல்டிங் கம்பெனி, எந்த கம்பெனில நீ 50% வச்சிருக்கோ அது சப்சிடரி கம்பெனி ஆயிடும். ஓகே, அடுத்தது ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். செக்ஷன் 143 ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 133 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுல இருந்து ஒரு 10 செக்ஷன் தள்ளி வந்தோம்னா செக்ஷன் 143 ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்னன்னா என் இஷ்டத்துக்கு நான் போய் ஆடிட் பண்ண முடியாது. அதுக்கு ஐசிஏஐ again with NFRA has given certain rules and regulations in which I have to follow. அதுபடி தான் I have to go and audit. Okay, அடுத்தது authorized capital னா என்ன? Any capital such is authorized by memorandum of association of a company. That is authorized by memorandum of. So maximum அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால கேபிட்டல் வந்து என்ன பண்றது? அக்வயர் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது போர்ட் ஆர் என்னது 2.8 வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். 2.10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் போர்டு. அப்படின்னா என்னன்னா ஒரு நிறைய டைரக்டர்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனி சேர்ல டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அடுத்தது பாடி கார்பரேட் ஆர் கார்பரேஷன். செக்ஷன் 211. பாடி கார்பரேட்னா என்ன அப்படின்னா எனி கம்பெனி விச் இஸ் இன்கார்பரேட்டட் வெதர் இன்சைட் ஆர் அவுட் சைட் இந்தியா. ஏதோ ஒரு கம்பெனி தான் பாடி கார்பரேட், ஆனா அது வெளியில இன்கார்பரேட் ஆகிருக்கு, இந்தியால இருக்கு அப்படின்னா அதை நம்ம பாடி கார்பரேட்னு சொல்லுவோம். அட் தி சேம் டைம் அது வெளியில இந்தியால இன்கார்பரேட் ஆயிருக்கு, வெளிநாட்டுல இருக்குன்னா அங்க இருக்கிறவங்க அதை பாடி கார்பரேட்னு கூப்பிடுவோம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இன்கார்பரேட் ஆகி ஏதோ ஒரு கண்ட்ரில இன்கார்பரேட் ஆகியிருக்கிற ஒரு கம்பெனி தான் பாடி கார்பரேட். ஓகேவா? Just give me some time. Okay. Okay. So பாடி கார்பரேட் முடிஞ்சிச்சு. சார் பாடி கார்பரேட்னா ஒரு கார்பரேஷனும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் பாடி கார்பரேட்டா அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் அ பாடி கார்பரேட்.
ஒரு அதாவது இது பாடி கார்பரேட்டாகவே இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும் ஃபார் திஸ் பர்பஸ் திஸ் ஹாஸ் நாட் பீன் ட்ரீட்டட் அஸ் பாடி கார்பரேட். அட் தட் டைம் அது எந்த கம்பெனி அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதோ தட் இஸ் நாட் அ பாடி கார்பரேட். ஓகேவா? நெக்ஸ்ட் புக் அண்ட் பேப்பர். ஸோ புக் அண்ட் பேப்பர்னா என்னன்னா எந்த டீடு வவுச்சரு இதெல்லாம் எங்க எழுதுறியோ அதெல்லாம் புக் அண்ட் பேப்பர். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா நம்ம உனக்கே தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பிரான்ச் ஆஃபீஸ்னா என்னன்னா இன் ரிலேஷன் டு எனி கம்பெனி, அதாவது லெட்ஸ் ஹேவ் பிரசாத் சிஏ கிளாஸஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனின்னு வச்சுக்கோங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நான் வந்து இப்போ மஞ்சக்குடியில ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சிருக்கேன். என்னோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் மஞ்சக்குடியில இருக்கு. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய சப்சிடி அதனுடைய இன்னொரு பிரான்ச், அதாவது நான் தான் ஆனா இன்னொரு இடத்துல இருக்கேன், அதுக்கு பேர் தான் பிரான்ச். எங்க வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கேன், அதுக்கு பேரு பிரான்ச். ஓகேவா? கான்ட்ராக்ட் கேபிட்டல்னா என்ன, ஆத்தரைஸ்ல இருந்து எனக்கு இவ்வளோ இப்போதைக்கு போதும் அப்படிங்கறத நான் பப்ளிக் கிட்ட போயோ இல்ல யார்ட்டையோ போய் கேட்க போறேன். அதான் வந்து கான்ட்ராக்ட் கேபிட்டல். செக்ஷன் 215. செக்ஷன் 216 சார்ஜ். சார்ஜ்னா என்னன்னா லீன். லீனை தான் வந்து சார்ஜ்னு சொல்லுவோம். செக்ஷன் 217 இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஹூ இஸ் a chartered accountant? A chartered accountant is a person who has been certified by Institute of Chartered Accountants of India and having a valid certificate of practice in hand. Okay, sorry. So chartered accountant padadhu CEO adu 218, 219 CFO, 220 வந்து company. What is a company? Company means the company which is incorporated under this act or any other previous company law. அதான் company. ஓகேவா? ஸோ இதுதான் நான் இப்போ சொன்ன அந்த விஷயம். ஓகே, ஸோ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கம்பெனில இருக்கிற மெம்பர்ஸுடைய லயபிலிட்டி லிமிட்டட் ஆயிடும். எதுக்குன்னா கேரண்டிக்கு லிமிட்டட் ஆயிடும். அப்படின்னா என்னன்னா கம்பெனி வைண்ட் அப் ஆக போகுது. வைண்ட் அப் ஆகிற சமயத்துல என் கம்பெனி ஆகிய என்கிட்ட இருக்கிற அசெட் பத்தலை. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உன்கிட்ட கூப்பிட்டு நீ எனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லியிருக்க, இந்த பணத்தை தயவு செய்து கொடுப்பா அப்படின்னு I'm going to ask you. That is called as company limited by guarantee. 221. 222 என்னன்னு பார்த்தோம்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். என்கிட்ட எவ்வளவு அன்பெய்டு வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஐ எம் லயபிள். அதை மட்டும்தான் நான் எவ்வளவு பே பண்ண, ஒரு 8 ரூபா, நான் இப்போ ஒரு ஷேருடைய வேல்யூ 10 ரூபான்னு வச்சுக்கோ, அதுல இருக்கிற நான் 8 ரூபாய் பே பண்ணிட்டேன், பாக்கி 2 ரூபாய் நான் பே பண்ணலன்னா ஐ எம் லயபிள் ஒன்லி ஃபார் த 2 rupees. So that is company limited by shares. Okay, who is a contributory? கான்ட்ரிபியூட்டரினா யாருன்னா கம்பெனி வைண்ட் அப் ஆகும் பொழுது என் அசட்டுக்காக ஒருத்த கான்ட்ரிபியூட் பண்ணுவான் இல்லையா, அவன் தான் கான்ட்ரிபியூட்டர். பாரு, ஃபுல்லி பெய்டப்பா இருந்தாலும் நீ கான்ட்ரிபியூட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன்னா நீ தான் கான்ட்ரிபியூட்டர். செக்ஷன் 227 கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ரைட் டு அப்பாயிண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆர் டு கண்ட்ரோல் தி மேனேஜ்மெண்ட் ஆர் பாலிசி டெசிஷன்ஸ் exercisable by a person or persons acting individually or in concert, directly or indirectly, including by virtue of their shareholding. அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு, ஒரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரைட் யாருக்கு இருக்கும்? அவன் ஷேர் வச்சிருந்தாலும் சரி வைக்காம இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்புறம். ஒரு ஓட்டிங் ரைட்னாலவோ இல்லை ஏதோ நான் ஹேவ் இம்பாக்ட் இன் தி கம்பெனி அப்படின்னா தட் இஸ் கண்ட்ரோல். செக்ஷன் 230 இஸ் டிபெஞ்சர். டிபெஞ்சர்னா நமக்கே தெரியும். டைரக்டர் ஆல்சோ தெரியும். டிவிடெண்ட் தெரியும். டிவிடெண்ட்ல 2 இருக்கு, ஃபைனல் டிவிடெண்ட், இன்ட்ரிம் டிவிடெண்ட். 2 ஏஜிஎம்க்கு நடுவில் பே பண்ணா ஃபைனல் டிவிடெண்ட்,
ஒரு அதாவது 2 ஏஜிஎம்க்கு நடுவில் பே பண்ணா இன்ட்ரிம் டிவிடெண்ட், ஏஜிஎம்லயே பே பண்ணா அது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். ஓகேவா? ஓகே. டாக்குமெண்ட்ஸ்னா நீ எதுல வந்து சம்மன் அனுப்புற, நோட்டீஸ் அனுப்புற, அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் தெரியும். ஓகே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் செக்ஷன் 240. செக்ஷன் 240 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். 240 இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது எந்தெந்த கம்பெனி, ஆக்சுவலா கம்பெனின்னு இன் ஜெனரலா ஒன்று இருக்குன்னா அது எந்தெந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோன்னா ஒரு கம்பெனி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இட் ஹாஸ் டு ப்ரிப்பேர் அ பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிளனேட்டரி நோட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஸோ அதுவும் இட் ஹாஸ் டு ப்ரிப்பேர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓபிசி, டார்மன் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, இது மூணும் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபினான்ஷியல் இயர்னா உனக்கே தெரியும், 31st March எப்போ முடியுதோ அதுதான். ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 31st December a year. 31st December of a year தான் அதோடைய கட் ஆஃப் டேட். ஓகேவா? Yeah. I'm going to the next point. Financial year on தெரியும். Free reserves னா என்னன்னா, any amount which you have for the payment of dividend. டிவிடெண்ட் ஒன்று பே பண்றதுக்கு என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் வந்து ஃப்ரீ ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. ரூபல் டெபாசிட் ரெசிப்ட்னா என்ன? ஒரு லோன், கடன் வாங்குறது, வெளிநாட்டுக்கு போய் கடன் வாங்குறது. கவர்மெண்ட் கம்பெனினா உனக்கு தெரியும். ஓகே. ஹோல்டிங் கம்பெனி இஸ் நாட் a big deal. Issued capital is not a big deal. Again, these are not a big deals. லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனினா என்னன்னா, ஏதோ ஒரு பப்ளிக் கம்பெனி அதோடைய எனி கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டியை கொண்டு போய் ஏதோ ஒரு ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணும். அப்படி லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில கம்பெனிஸை நான் லிஸ்டட் கம்பெனின்னு சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதோட ஈக்விட்டி ஷேர் லிஸ்ட் பண்ணாம நான் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையோ நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸையோ லிஸ்ட் பண்ணியிருந்தா ஐ நாட் சே இட் இஸ் அ லிஸ்டட் கம்பெனி. அண்ட் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கொண்டு போய் டிபென்ச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் அ லிஸ்டட் கம்பெனி. இதெல்லாம் எங்க நடக்கும்னா அண்டர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல நடக்கும். எப்பவுமே பிரைவேட் கம்பெனி அண்டர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல தான் இது எல்லாமே பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல நடக்கும். ஓகேவா? ஆர் ஃபைனல் கேஸ், சார் நான் ஈக்விட்டியே லிஸ்ட் பண்ணிட்டேன் சார், ஆனா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகக்னைஸ்டு கிடையாது. will I be a listed company? No, we will not be a listed company. So அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். will not be a listed company. Okay. That is a public company which has not listed the equities but has just non-convertible debentures, non-convertible franchise, or private company in the non-convertible debts or non-private placement. Public company listed in not listed in recognized stock exchange. ஓகேவா? மேனேஜிங் டைரக்டர் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெம்பர் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே. ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்னா என்னன்னா, ஸோ நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் plus securities premium minus
debit balance of P&L. So இதான் net worth. Okay. Motivation officer in default. Officer in default. Officer in defaultல எவன் தப்பு பண்ணானோ அவனதான் பிடிக்கும் சார். இப்போ என் இதுல யார் தப்பு பண்ணானே எனக்கு தெரியல சார். ஸோ அப்போ நான் எந்த ஹைரார்கியில பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் டைரக்டர் பிடிக்கணும், அப்புறம் கீ மேனேஜரல் பர்சனை பிடிக்கணும். கீ மேனேஜரல் பர்சன் இல்லாத நேரத்துல அந்த டைரக்டர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு அந்த டைரக்டர் பிடிக்கும். அந்த டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிடிக்க முடியலன்னா அப்புறம் எந்த பர்சன் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் எரர் அண்ட் ஹூ நோயிங்லி பர்மிட்ஸ், எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, தப்பு நடக்குதுன்னு தெரியுது ஆனா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா ஸோ அவனும் லயபிள் தான். அவனுக்கும் நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ ஒரு ப்ரொமோட்டர் அவனுக்கும் உண்டு. சார் நான் அந்த கம்பெனி எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை, ஆனா என்ன என்கிட்ட முடிவுக்கு கன்சல்ட் பண்ணாம அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னா அவனதான் ஒன்னையும் பிடிச்சிடுவான். ஓகே. Yeah, then these are the things. Okay, OPC, special order registration, postal ballot தெரியும். So every other things here in this. With this we have completed the first unit.